மீன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்து பணிவான வணக்கங்கள். காலை நேரத்தில் கடைசியான ராசியான மீன ராசிக்கு வரும் கோச்சார குரு பேச்சு எப்படி இருக்கும் என்று சொல்லி இந்த காணொளி நிகழ்ச்சியை மிகுந்த சிரமங்களுக்கிடையே பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது சந்தோஷங்களும் எனது பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுன ராசிக்கு கோச்சார குரு 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், நிம்மதி இவைகளையெல்லாம் குறிக்கும் வீடாகும். ஆக குரு இருக்கும் இடத்தை ஓரளவுக்கு உதவி செய்யாமல் இருப்பதும், பார்க்கும் இடங்களுக்கு மட்டுமே உதவி செய்வார் என்பதை ஏற்கனவே பழைய காணொளிகளின் மூலமாக நாம் பதிவிட்டு இருப்பதால் அதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு மேற்கொண்டு படிக்கவும். 4ஆம் இடமாகிய நிம்மதி, வாகனம், வீடு இவைகளில் ஜாதகர்களுக்கு நிச்சயமாக ஏதோ பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். தீரவே தீராது. ஒன்று மாற்றி கொண்டு வருவது இந்த காலகட்டத்தில் தவிர்க்கவே முடியாது. சொந்தமாக வீடு வைத்து கொண்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். இந்த 4ஆம் வீடு என்பது 5ஆம் வீட்டுக்கு 12ஆக வருவதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூட உங்களுக்கு சுணக்கங்களும் மற்றும் குழந்தைகளின் படிப்புக்காக பெரும் செலவுகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதும் அவசியமாக தெரிகிறது. இவற்றை எல்லாம் சமாளித்து வெற்றி காண உங்களுக்கு இறைவன் தான் அருள் புரிய வேண்டும். மீனராசிக்காரர்கள் பொதுவாகவே மற்றவர்கள் பேச்சை நம்பி கெட்டு போய்விடுவார்கள், அல்லது மற்ற பேச்சை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருப்பதால் ஆராய்ந்து பகுத்தாராய்ந்து உள்ள நிலைமையை உண்மையாக யோசித்து அதன்படி நடந்து கொண்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அதை விட்டுவிட்டு முன்பின் தெரியாதவர்களுடைய யோசனையெல்லாம் கேட்பதை விட நீங்களாக யோசித்து உங்கள் விஷயங்களில் முடிவெடுப்பது மிகவும் நல்லது. இந்த குரு, கோச்சார குரு உங்களுக்கு 8, 10, 12 ஆகிய வீடுகளை பார்ப்பதால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள்: 1. புது வீடுகள் வாங்க வேண்டும் என்ற உங்களுடைய உத்தேசம், அதை பொறுமையாக கையாளுவதும், நல்ல பில்டர்களை பார்த்து தருவதும், அதை நல்ல ஒப்பந்தம் ஆகியவற்றை சரிபார்ப்பதும், சீர்தூக்கி பார்த்து செலவு செய்வதும் அவசியமாகிறது. இல்லையென்றால் கொடுத்த பணம் திருப்பி வராமல் போவதற்கும், அதன் மூலமாக ஒப்பந்ததாரர்கள் உங்களை நெருக்கடி செய்வதற்கும் எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அடுத்ததாக, விபத்துக்கள் வாகனம் மூலமாக ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதாலும், மருத்துவ செலவுகள் உண்டு என்பதாலும் இந்த ஜாதகர்களுக்கு நாம் கொடுக்கும் எச்சரிக்கையாக மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை எடுப்பதும் அதை பயன்படுத்துவதும் கட்டாயமாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த 6 மாதத்திற்கு புது வாகனங்கள் எதுவும் தாங்கள் வாங்காமல் இருந்தாலே நன்மையை பயக்கும். அல்லது பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புது வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் சரியாக இல்லை என்று சொல்லிக்கொள்கிறேன். அடுத்ததாக, மருத்துவ செலவும். மருத்துவத்தில் கட்டாயமாக ஜாதகர்களுக்கு மிகுந்த சிக்கலும் உண்டாகக்கூடும் என்பதும் தெரிகிறது. 6, 8, 12 வீடுகள் அமைந்தால் மருத்துவ செலவு உண்டாகும். ஆனால் இந்த ஜாதகர்களுக்கு ஏற்கனவே 8, 12 என்பது
குரு பார்ப்பதால் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நோய்வாய்ப்படுவதும் உபத்திரங்கள் ஏற்படுவதும் எனக்கு தெரிந்து சாத்தியக்கூறுகளாக இருக்கிறது. தொழிலில் வெற்றி நிச்சயமாக உண்டு. தொழில் செய்யும் அன்பர்கள் நிச்சயமாக வெற்றியை காணலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் பணம் வாங்கிய இடத்தில் திருப்பி கொடுக்க முடியாத நிலை கூட வரலாம். அதாவது ரீபேமெண்ட் தப்பி தவறி போவதற்கும் வாக்கு தவறுவதற்கும் அதிகமாக மற்றவர்கள் ஏளனமாக நம்மை பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுக்காமல் இருந்தால் நல்லது. கோச்சார குரு அந்த வீட்டில் மிதுனத்தில் இருப்பது கூட கேந்திராதிபத்திய தோஷமாக மாறிவிடக்கூடும் என்பதால் மிகுந்த எச்சரிக்கை அவசியமாகிறது. கேந்திரத்தில் வேறு இருப்பதால் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டுமே தப்பித்து கொள்ள முடியும். இந்த விஷயங்களில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகையால் மிகுந்த எச்சரிக்கையோடு ஜாதகர்கள் இருந்தால் இந்த கோச்சார குரு காலகட்டத்தை தப்பித்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.